வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். 2029 முன் ஈரானில் மீண்டும் ஜனாதிபதி ராஜித அதிரடி அறிவிப்பு. திங்கட்கிழமை கூட்டங்களை புறக்கணிக்க பிரதேச செயலாளர்கள் முடிவு. கடல் சீற்றம் அதிகரிப்பு, மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. சிறுபோகத்திற்கு நம்பிக்கை, பிரதான நீர்த்தேக்கங்களில் 63% நீர் சேமிப்பு. பலாங்குடை வியாபார நிலையத்தில் அதிகாலை தீப்பரவல், பாரிய சேதம். பாடல் பாடிய இளைஞரை பயங்கரவாதி என காட்டி கைது, சாணக்கியன் எம்பி கடும் சீற்றம். சுரேஷ் சலைவுக்கு அநீதி, போராட்டம் வெடிக்கும், தெளித் ஜெயவீர எச்சரிக்கை. மாகாண தேர்தல் ஓகே, அதிகார பகிர்வு நோ, அனிரவுக்கு வீரசேகரன் நிபந்தனை. சிசிடிவியில் சிக்கிய சிலிண்டர் திருடன் தகவல் வழங்குமாறு போலீசார் அழைப்பு. பொருள் வாங்க வந்ததாக நடித்து பெண்ணின் சங்கிலி பறிப்பு, நிலாவளியில் பரபரப்பு. நடந்து சென்ற பெண்களை மோதி கொன்ற கார், மதுபோதையில் சாரதி கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். இலங்கையில் 2029 ஆண்டுக்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதி ஆவார் என்றும் நாட்டின் நலனுக்காக அந்த சவாலை அவர் ஏற்பார் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை இரண்டாவது தடவையும் வங்குரோத்து நிலையை அடைந்தால் அதிலிருந்து மீண்டெழுவது மிகவும் கடினம் என ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அவ்வாறானதொரு துரதிருஷ்டவசமான நிலை ஏற்படுவதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் அவர் சர்வதேச நாடுகளுடன் பேச்சு நடத்தி நாட்டுக்காக சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுப்பார். மக்களிடம் உண்மைகளை கூறிக்கொண்டே ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டும். தம்மால் நெருக்கடிகளை தீர்க்க முடியும் என்பதை செயலில் காட்டிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே ஆவார். அவரது பொருளாதார மீட்சி திட்டங்களை சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் கூட பாராட்டியுள்ளனர். நாட்டை மீட்டெடுக்கும் இந்த முக்கிய பயணத்தில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் இணைந்து கொள்வார். தேவைப்பட்டால் அவரை பலவந்தமாக வேணும் நாம் மீண்டும் அழைத்து வருவோம். பொருளாதார நெருக்கடியை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் நாட்டில் மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்கும். கடுமையான பொருளாதார பின்னடைவை சந்தித்த கிரீஸ் நாட்டில் குறுகிய காலத்தில் 4 தடவைகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இலங்கையிலும் தற்போதும் புதியதொரு அரசியல் கலாசாரமே நிலவுகின்றது. எனவே 2029 ஆண்டுக்கு முன்னரே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். நாளை முதல் பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமைகளில் நடத்தப்படும் எந்தவொரு கூட்டத்திலும் தங்களால் கலந்து கொள்ள முடியாது என இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தினமான திங்கட்கிழமைகளில் பல்வேறு அமைச்சகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் தலைமைகள் மூலம் நேரடி அல்லது இணைய வழியாக கூட்டங்கள் நடத்தப்படுவதால் பிரதேச செயலகங்களின் அன்றாட பணிகளுக்கும் அங்கு வரும் பொதுமக்களுக்கும் ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசு நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 27/2023 படி பொதுமக்கள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள நாளில் தங்களை சந்திக்க வரும் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அதிகாரிகள் தங்களது அலுவலகங்களில் தங்கியிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் அந்நாளில் எந்த ஒரு உத்தியோகபூர்வ கூட்டங்களையும் நடத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு நாளை முதல் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளதாக இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் செந்தில் தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை முதல் கல்பெட்டி வரையான கடல் பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. காங்கேசன்துறை முதல் மன்னர் ஊடாக கல்பெட்டி வரையான கடலோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அவ்வேளைகளில் இக்கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வான்பரப்பு மற்றும் கடல் எல்லைகளுக்குள் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை
தொலை வரையான மற்றும் கல்பட்டி முதல் கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னர் முதல் கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் மொத்த கொள்ளளவின் 63% நீர் தற்போது சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் சிறுபோக பயிர் செய்கைக்கு தேவையான நீரை முறையாக வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாவட்ட வாரியாக பிரதான நீர்த்தேக்கங்களின் தற்போதைய நீர்கொள்ளளவு வருமாறு: அம்பாறை 41%, அனுராதபுரம் 81%, பதுளை 74%, மாத்தளை 49%, காலி 72%, கண்டி 93%, குருநாகல் 86%, மொனராகலை 76%, பொலனறுவை 71%, புத்தளம் 93%, திருகோணமலை 68%, மன்னார் 76%. எனினும் எதிர்வரும் நாட்களில் மழை வீழ்ச்சி குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் கிடைக்கப்பெற்றுள்ள நீர்வளங்களை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் விவசாய நடவடிக்கைகளுக்கான நீர் முகாமைத்துவம் தொடர்பில் உரிய திட்டமிடலுடன் செயல்படுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்கொடை நகரின் தும்பக்குடை பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவியதன் காரணமாக குறித்த வியாபார நிலையம் பாரிய சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பலாங்கொடை நகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீப்பரவலால் ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பு இதுவரை கணக்கிடப்படாத நிலையில் சம்பவத்திற்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் லட்சிய பாடலொன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வன்மையாக கண்டித்துள்ளார். சந்திவெளி எக்கு விளையாட்டுக் கழகத்திற்கு கடின பந்து கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை மாலை நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: சாதாரணமாக ஒரு மாவீர தினமண்டோ இல்லாட்டி ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தண்டே ஒரு பாடல் ஒன்றே போட்டால் கூட எழுச்சி பாடல், அதாவது இது விடுதலை புலியுடன் சம்பந்தப்படாத எழுச்சி பாடல் போட்டதால் கூட கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் வரலாம். ஆனால் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தங்களுடைய தேர்தல் பரப்புற காலத்துல முழுமையாக போட்டது எழுச்சி பாடல் தான். தலைவர் பிரபாகரனுடைய தாயாருடைய பேரிலே ஒரு துறைமுகம் அமைக்கிறதாக கூட ஒரு பாடல் வெளிவந்தது. அந்த பாடல் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் தான் தயார்படுத்தி வெளியிட்டார்கள் எல்லாம் செய்தி இருந்தது. அப்ப மக்களோட வாக்கு தேவைப்பட்டால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பானவர்களாகவும், மெட்ட விடயங்கள் வந்தால் ஒரு பாடலுக்காக ஒரு இளைஞரை கை செய்கிறார். ஏன் அண்மையிலே தான் ஒரு தேரர் ஒருவர் ஒரு சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக நீதிமன்றத்திலே முன் சென்று அவரை கொண்டு சென்றார்கள். அவருக்கு உடனடியாக பிணை வழங்கப்பட்டது. ஏன் அம்பிட்டிய சுமன்ரத்ன தேரர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தேரர் இலங்கையிலே வாழ்ற ஒவ்வொரு தமிழனையும் நான் வெட்டி வெட்டி கொலை செய்வேன், குத்துவன் வெட்டுவன் எல்லாம் சொன்னார். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் ஒரு எழுச்சி பாடலை பாடிய குற்றம் என்று சொல்லி ஒரு இளைஞரை கைது செய்து வைத்திருக்கிறது மிகவும் ஒரு மோசமான விடயம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப்.
இலங்கை அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷலவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பட்சத்தில் நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் உள்ள சட்ட ரீதியாக நிரபராதி என நிரூபிப்பதற்கான உரிமை அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர வலியுறுத்தியுள்ளார். இந்திய தூதரகத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி சத்யாஞ்சல் பாண்டே சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைமையகத்துக்கு வருகை தந்து அதன் தலைவர் திலிப் ஜெயவீர மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷலே தொடர்பில் தற்போது எழுந்துள்ள நிலைமையை சாதாரண ஒருவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவாக மாத்திரம் சுருக்கி பார்க்க முடியாது. இந்நாட்டின் கொடூரமான பயங்கரவாதம் மற்றும் பிரிவினை நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய ஒரு வீரமிக்க அதிகாரியாகவே அவரை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய ஒருவருக்குரிய கௌரவம் நாட்டு மக்கள் மத்தியில் பேணப்பட வேண்டும். தற்போதைய நிலையில் அவர் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகைய செயற்பாடுகளினால் நாட்டின் சட்ட கட்டமைப்பின் மீதுள்ள நம்பிக்கை மாத்திரமின்றி பெரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய முப்படையினரின் மன உறுதியும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தடுத்து வைப்பு காவல் சட்டங்களை இவ்வளவு கொடூரமாக பயன்படுத்திய வரலாறு இதற்கு முன்னர் இருந்ததில்லை. தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இச்சட்டங்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப் போவதில்லை என வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவும் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவும் இத்தகைய அடாவடித்தனங்களில் ஈடுபடுகின்றனர். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷலேவுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக தேசிய மட்டத்திலான போராட்டங்களை முன்னெடுக்க எமது கட்சி தயாராகி வருகின்றது என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபைக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கும் தேச துரோக நடவடிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்க மாட்டார் என நம்புகின்றோம் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் பிரச்சினை இல்லை. ஆனால் தேர்தலை நடத்தி வடக்கு மாகாண சபைக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கினால்தான் பிரச்சினை ஏற்படும். இலங்கையில் இதுவரை ஆட்சி புரிந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த வேலையை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இதே அணுகுமுறையை பின்பற்றுவார் என நம்புகின்றோம். சிலவேளை போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கினால் இந்த நாடு பெடரல் ராஜ்யமாகும். அவ்வாறு நடந்தால் இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த ஒற்றையாட்சி முறைமை இல்லாமல் போகும். இது தேச துரோக நடவடிக்கையாகவே அமையும். இவ்வாறானதொரு செயலை ஜனாதிபதி செய்வார் என நம்பவில்லை என தெரிவித்துள்ளார். நுவரெலியா ரொசல கிராம பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாக கூறப்படும் திருட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சிசிடிவி காணொலி காட்சிகளில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீடொன்றின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருந்த எரிவாயு சிலிண்டரை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வட்டவழி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் காணொலியில் பதிவாகியுள்ள நபர் குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அல்லது அவரை அடையாளம் காண முடிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை அடையாளம் காணும் எவரும் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு வட்டவழி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருகோணமலை நிலாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆத்திமோட்டை பகுதியில் கடையில் இருந்த பெண் ஒருவரின் தங்க சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் பறித்துக் கொண்டு சென்ற பரபரப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மதியம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை நகர் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வந்த இரு மர்ம நபர்கள் குறித்த கடையை தாண்டி சென்று பின்னர் மீண்டும் அக்கடைக்கு முன் நிறுத்தி ஒருவர் கடையில் பொருள் வாங்குவதாக பாசாங்கு செய்து குறித்த கடையில் இருந்த 69 வயதான வயோதிப பெண் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அறுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் திருகோணமலை நகர் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக நிலாவளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிய வருகின்றது. மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. கொழும்பு மாவட்டத்தில் ஹாங்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எம்புல்கம பெனாகொட வீதியில் கார் ஒன்று மோதியதில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர்.
இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எம்புல்கம நோக்கி பயணித்த கார் ஒன்று அதே திசையில் வீதியின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது மோதியுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய கார் நிறுத்தப்படாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 42 மற்றும் 44 வயதுடைய ரணாலம் மற்றும் கிராந்தருக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தின் பின்னர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரான சாரதியை கைது செய்துள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திய காரையும் போலீஸ் பொறுப்பில் எடுத்துள்ளனர். விபத்து நடந்தபோது சாரதி மது அருந்தியிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஹங்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்மொழியப்பட்டுள்ள புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இணையதளமூடாக சமர்ப்பிப்பதற்கான கேள்விக்கொத்து ஒன்று அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய உயர்கல்விக் கொள்கையை உருவாக்கும் முதற்கட்டமாக கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஏற்கனவே கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்தே தற்போது பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் ஏழாலை வடக்கு ஏழாலையை புறப்படமாகவும் முல்லைத்தீவு அம்பலப்பெருமாள் குளம் கிளிநொச்சி அக்கராயன் மற்றும் கனடா மான்ட்ரியல் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராசையா ஸ்ரீஸ்கந்தராசா அப்பன் அவர்கள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை புறப்படமாகவும் முல்லைத்தீவு விஸ்வமடுவை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் தங்கமயில் அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி ஒரு திரைப்படத்தை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குழந்தைவேல் புவனேஸ்வரன் அவர்கள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மீசாலை கொடிகாமத்தை புறப்படமாகவும் சுவிட்சர்லாண்டை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு அருளானந்தம் சுப்பையா அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.